குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஏப்ரல் 13, 2025 இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்பான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் 2ஆம் நிலை காவல்துறை டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தொடங்கி 4 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பிசி டெஸ்ட் பேட்ச் 5 வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறோம். இதற்கான பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதற்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பிசி எக்ஸாமுக்கு நம்ம போடக்கூடிய கடைசி டெஸ்ட் பேட்ச் தான் இருக்கும். ஏன்னா நம்ம 65 டெஸ்ட் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் கால்ஃபர் வந்தால் கூட இன்னொரு பேட்ச் போட்டு அந்த 65 டெஸ்ட்டை நம்மளால் முடிக்க முடியாது. அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் இதிலே இணைஞ்சிக்கோங்க. எக்ஸாம் வருமா அப்படின்ற டவுட்லாம் வேணால், கண்டிப்பாக எக்ஸாம் வரும். நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு இப்படி தான் எதிர்பார்க்காத நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. உங்களுக்கும் அப்படி தான் விடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க, சத்தியமாக முடியாது. இப்பயே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஷெடியூல் ஃபுல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜை தாண்டி அவங்க ஒரு கொஷின் கூட கேட்க முடியாதுன்ற அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம கொஷின் பேட்டர்னை ரெடி பண்ணியிருக்கோம். ஷெடியூலை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஷெடியூலை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அகாடமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி உங்கள் டீட்டெயில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். அதாவது மசோதாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா கெடு விதிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரின் பரிசீலனையில் மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டால் நீதிமன்றத்தை அணுக மாநில அரசுக்கு உரிமை உண்டு அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பின் 201வது விதி பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் தனது கடமைகளை நிறைவேற்ற பாக்கெட் வீட்டோ அல்லது முழுமையான வீட்டோ என தனி அதிகாரம் எதுவும் வழங்கவில்லை அப்படின்னு நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? மாநில ஆளுநர்கள், அதாவது முதல் முறையாக மசோதா வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் அனுப்பி வைக்கும்போது மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தீர்ப்பு வழங்கினாங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற எல்லா எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. இதை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் கொடுத்துருக்க ஆர்டிக்கலை பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதுவும் குரூப் 1 லெவலெலாம் ஈஸியாக கேட்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது ஆளுநர் முதலாவது நடவடிக்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு பரிசீலனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பும்போது குடியரசுத் தலைவர் அதற்கான ஒப்புதலை நிறுத்தி வைத்தல் அல்லது நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த நீதிமன்றத்தின் முன் அத்தகைய நடவடிக்கைக்கு எதிராக மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா உரிமை கோர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அரசியலமைப்பு சட்டத்தின் 200வது பிரிவானது தனக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கவோ ஒப்புதலை நிறுத்தி வைக்கவோ அல்லது குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கவோ ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்குது. ஓகேங்களா? 200. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனக்கு முதல் முறையாக வந்த மசோதாவை அரசுக்கே திருப்பி அனுப்பி வைத்த பிறகு அந்த மசோதா மீண்டும் அவரது மறுபரிசீலனைக்கு வந்தால் அதை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் வந்து பரிந்துரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசோதா வருது, அது முதல் டைம் வரும்போதே அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணுமா, அப்படி இல்லாமல் இதை திருத்தி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புனதுக்கப்புறம் அதை திருத்தி அனுப்பும்போது அதை வந்து ஆளுநர் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணி கொடுக்கணும். பட் அதை சைன் பண்ணி கொடுக்காம குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு 201வது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் தனது கடமையை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு பாக்கெட் வீட்டோ அல்லது முழுமையான வீட்டோ என்ற அதிகாரம் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்படுகிறது அல்லது நிறுத்தி வைக்கப்படுகிறது ஆகிய இரு தேர்வுகளில் ஏதேனும் ஒன்றை தான் அவர் தேர்வு செய்ய முடியும் குடியரசுத் தலைவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசியலமைப்பின் 142வது பிரிவின் படி உச்சநீதிமன்றம் அதன் அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக ஆளுநர் மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்கள் ஒப்புதல் பெறப்பட்டவையாக கருதும் தகுதியை பெறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்காமலே டைரெக்டாக உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 142வது விதியை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைன் பண்ணனாலும் செல்லுபடி ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க. இதில் கால வரம்பு வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. மாநில அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனை பேரில் மசோதா மீது தனது ஒப்புதலை ஆளுநர் நிறுத்தி வைத்தாலோ அல்லது மசோதாவை குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு பரிந்துரைத்தாலோ அத்தகைய நடவடிக்கையை அவர் அதிகபட்சமாக 1 மாத காலத்திற்குள் எடுக்க வேண்டும். ஒன்று அவர் நிறுத்தி வைக்கிறதா இருந்தாலும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதா இருந்தாலும் இது 1 மாதத்துக்குள்ள அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, மாநில அமைச்சரவையின் ஆலோசனைக்கு மாறாக ஆளுநர் ஒப்புதல் வழங்காவிட்டால் அது குறித்த தகவலுடன் மசோதாவை அவர் அதிகபட்சமாக 3 மாதங்களும் திருப்பி அனுப்ப வேண்டும். மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. பட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது 3 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து, தமிழகத்தில் உள்ள அடுத்து வந்து குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்புவதாக இருந்தால் அவர்
அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் அதிகபட்சமாக 3 மாதங்களுக்குள் செய்ய வேண்டும். அதாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா 3 மாதத்துக்குள் செஞ்சிடணும். மசோதா மறுபரிசீலனைக்கு பிறகு மீண்டும் ஆளுநருக்கு சமர்ப்பிக்கப்பட்டால் அதற்கு அவர் உடனடியாக அதிகபட்சமாக 1 மாதத்துக்குள்ளாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா கிடப்பில் வச்சுருந்த 10 மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டமானதாக வந்து பார்த்திங்கன்னா அரசியலும் வெளியிடப்பட்டுச்சு. ஓகேங்களா. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்குது அப்படின்ற மசோதா வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு அவர் சைன் பண்ணலை. இப்போ உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை எடுத்து அனைத்து அதிகாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் வசமாக இருக்குது. ஓகேங்களா. தமிழக அரசு தான் இதுக்கு முடிவெடுக்கும். ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பாலிட்டியில் படிச்சிருப்போம். ஓகேங்களா. அதாவது பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்னு படிச்சிருப்போம். இப்போ தமிழக அரசில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் நியமிக்கிறாங்க. ஓகேவா. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் உயர்கல்வி சேர்க்கையை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது தேசிய அளவில் உயர்கல்வி சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா 27% இருக்குது. நம்ம தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா 50% மேலே இருக்குது. ஓகேங்களா. இதை தெரிஞ்சுக்கோங்க, இது முக்கியமானது. அடுத்தது முக்கியமாக ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. சென்னையில் உள்ள தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நீருக்குள்ள ஒளியின் சோதனை வசதிக்காக உலகளாவிய அங்கீகாரம் மற்றும் சர்வதேச சான்றிதழை பெற்றிருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீருக்குள் ஒளியை கண்டறியும் ஹைட்ரோபோன்கள் மற்றும் டிரான்ஸ்டியூசர்கள், ஒளி மோடம்கள் போன்ற பல வகையான கருவிகளை வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக சோதனை செய்யும் ஒரு டிவைஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவப்பட்ட இந்த அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் உள்ள சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகள் பணியகம் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிச்சிருக்காங்க. அது கடந்த ஆண்டு ஜனவரி 30 அமலுக்கு வந்ததாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. இது நாட்டிலேயே நீருக்குள் ஒளியியல் அளவீடுகளுக்கான தேசிய தர நிர்ணயங்களை கொண்டுள்ள நிறுவனமாக இருக்குது. ஓகேங்களா. முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கனரக மின் வாகனங்களுக்கு தேவைப்படும் அதிவேக சார்ஜர்கள் தயாரிக்கும் சென்னை ஐஐடியினுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு தேசிய தரச்சான்று கிடச்சிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 240 கிலோவாட் கொண்ட அந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் உருவாக்கி 20 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார் பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் ஸ்மார்ட் அப்படின்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய தரச்சான்று கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேசிய 12th படித்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கான விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவீன காவல், குற்றவியல் சட்டம், கடல்சார் பாதுகாப்பு, தனியார் பாதுகாப்பு உள்ளிட்ட நிறைய சப்ஜெக்ட் எடுத்து படிக்க முடியும். விருப்பம் உள்ள மாணவர்கள் இதை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா www.rru.ace.in அப்படின்ற வெப்சைட்டில் இருக்குது. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா படிக்கிறாங்க, உங்கள் சொந்தக்கார பசங்க யாருன்னா படிக்கிறாங்க அப்படின்னா அதை சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா. அடுத்தது நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். ஓகேங்களா. NMMS அப்படின்ற ஒரு தேர்வு, இது மத்திய அரசு சார்பில் நடத்தப்படுது. இதில் தமிழகத்தில் 6695 மாணவர்களுக்கு 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம். இது 8ஆம் வகுப்பு படிக்க முடிய மாணவர்கள் இந்த தேர்வு எழுத முடியும். இதில் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6695 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தமிழக அளவில் நெல்லை மாவட்டம் இதில் அதிக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. அது இதில் குறிப்பிடலை, பட் நியூஸில் வந்திருக்கு, பார்த்துக்கணும். அடுத்து மராத்தியர்களுக்கு எதிரான போரில் வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியை தான் தழுவினார் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதில் நம்ம ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக நம்ம புக்கில் இருக்கிற டேட்டா மட்டும் சொல்கிறேன். மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜியோட 345வது நினைவு நாளையொட்டி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற ராய்கோட்டை, அதாவது ரைக்கார் கோட்டைன்னு அப்போ சொல்லுவோம், இப்போ ராய்கோட்டைன்னு மாதிரியாங்க. சத்ரபதி சிவாஜியினுடைய கல்லறையும் அங்கே தான் இருக்குது. மராட்டிய பேரரசின் தலைநகரும் அதுதான். ஓகேங்களா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா முடிசூடினார் மன்னரை. நிகழாண்டு இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா 5வது தேசிய மீனவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த இருக்கிறாங்க. நாட்டில் கடலோர மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் வசிக்கும் மீனவர்கள் மக்கள் தொகை பற்றிய முழு கணக்கெடுப்பு நிகழாண்டு நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் CMFRI அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நடத்துவாங்க. நாட்டின் கடலோர மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வசிக்கும் 10,20,000 மீனவர்கள் பற்றிய முழு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா எடுக்க இருக்கிறாங்க. இது 5வது தேசிய கடல் மீனவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகேங்களா. இது 5வது டைம் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. இது இப்படி தான் கேட்பாங்க. ஓகேங்களா. 2025ஆம் ஆண்டு தேசிய மீனவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனையாவது கணக்கெடுப்புன்னு கேட்டாங்கன்னா 5வது. ஓகேங்களா. இந்த கணக்கெடுப்பின் போது மீனவர்கள் வாழ்வியல் முறை, அவர்களிடம் உள்ள படகுகள் எண்ணிக்கை, துறைமுகங்கள், மீன்பிடித்துறைகள், குளிர்பதன கிடங்கு வசதிகள் உள்ளிட்டவரையும் சேர்த்து தான் கணக்கெடுப்பாங்க. ஓகேவா. அடுத்தது முக்கியமானது, அதாவது ISL சாம்பியன் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் சனிக்கிழமை இரவு தான் வந்து பார்த்திங்கன்னா இறுதி ஆட்டம் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோகன் பாகன் சூப்பர் ஜெயன்ஸும் பெங்களூர் சிட்டி FCயும் வந்து பார்த்திங்கன்னா மோதினா. இதில் வந்து மோகன் பாகன் வந்து 2-1 அப்படின்ற கோல் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி விட்டுருக்காங்க. 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
சிங்கப்பூரில் பள்ளியில் நடந்த தீ விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை மீட்டதற்காக 4 இந்தியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் அரசு வந்து பார்த்திங்கன்னா கௌரவம் வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரஜித், சுப்பிரமணியன், சரண்ராஜ், நாகராஜன், அன்பரசன், சிவசாமி, விஜயராம் ஆகிய 4 இந்திய தொழிலாளிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீ விபத்து நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்திருக்காங்க. அவங்க இமீடியட்டாக உள்ளே போய் அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுனால வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் அரசு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கௌரவம் வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மீட்பு பணியில் ஈடுபட்டதில் ஒருத்தர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் சரண்ராஜ். ஓகேங்களா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் ஏதாவது விருதுகள் வழங்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது ஒமனை அதாவது ஒமனில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஈரானுக்கான அணுசக்தி பேச்சுவார்த்தை, மறைமுக பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பராக் ஒபாமா ஆட்சி காலத்துக்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் இது பற்றி நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. மேலும் கடந்த 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு இரு தரப்பினரும் இப்போதான் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா அணுசக்தி பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் டெஸ்ட் பேஜாக இருக்கும். ஏன்னா 65 டெஸ்ட் எழுதுறதுக்கு நமக்கு டைம் பத்தாது. அதனால் இது ஃபைனல் பேஜாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.